வைகாசி மாத பௌர்ணமி மட்டும் 2 நாட்கள் இருப்பதாக அமையும். விசாகம் நட்சத்திரத்துடன் இணைந்தே வரும். இந்த ஆண்டு மட்டும் விசாகம் நட்சத்திரம் நிறைவடைந்த மறுநாள்தான் பௌர்ணமி திதி வருகிறது. ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 துவங்கி ஜூன் 11ஆம் தேதி பகல் 1:33 வரை பௌர்ணமி திதி உள்ளது. பௌர்ணமி வழிபாடு மாலையில் சந்திர உதயத்திற்கு பிறகு செய்யப்பட வேண்டும் என்பதால் ஜூன் 10ஆம் தேதியை பௌர்ணமி நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்தனம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் சகல துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம். அதிலும் இந்த ஆண்டு வைகாசி பௌர்ணமி அம்பிகை வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமையில் அமைந்துள்ளது கூடுதல் விசேஷமானதாகும். செவ்வாய்க்கிழமையில் வரும் பௌர்ணமி நாளில் துர்க்கை அம்மனை சிவப்பு நிற வஸ்திரம் மற்றும் செவ்வரளி சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும்.